வணக்கம் நண்பர்களே. சபரிமலைக்கு தென்னம்பிள்ளையை எடுத்து செல்வது ஏன்? ஐயப்ப பக்தியின் அடையாளம் தென்னம்பிள்ளை. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தென்னம்பிள்ளை என்பது ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கப்படும் ஒரு நேர்த்திக் கடன். இதற்கு பல ஆன்மீக மற்றும் சமூக காரணங்கள் உள்ளன. தென்னம்பிள்ளை என்பது பக்தரின் பக்தியின் அடையாளமாகும். இது ஐயப்பனிடம் முழு மனதாக அர்ப்பணிக்கப்படும் ஒரு நேர்த்திக் கடனாகும். புராணங்களில் ஐயப்பன் தனது தவத்தின் போது தென்னம்பிள்ளையை உணவாக உட்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் பக்தர்கள் தங்களது பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக தென்னம்பிள்ளையை அர்ப்பணிக்கின்றனர். தென்னம்பிள்ளையை அர்ப்பணிப்பதன் மூலம் பக்தர்களின் முன்வினை பாவங்கள் நீங்கி மனம் தூய்மை அடையும் என நம்பப்படுகிறது. தென்னம்பிள்ளையை அர்ப்பணிப்பதன் மூலம் ஐயப்பனிடம் இருந்து வரம் பெறலாம் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் இருந்து வருகிறது. சபரிமலை யாத்திரை என்பது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரும் வழக்கங்களில் ஒன்றாகும். இதில் தென்னம்பிள்ளையை எடுத்துச் செல்வது ஐயப்பனிடம் சரணாகதி அடைவதின் ஒரு முக்கியமான பகுதியாக விளக்குகிறது. தென்னம்பிள்ளை கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது. தென்னம்பிள்ளையை எடுத்துச் செல்வது ஐயப்ப பக்தர்களின் கலாச்சார அடையாளமாக கருதப்படுகிறது. ஐயப்ப பக்தர்கள் தினமும் வழிபாடு செய்யும்போது சொல்ல வேண்டிய ஐயப்ப ஸ்லோகம் ஓம் மகாத்யுதயே நம, ஓம் கோப்த்ரே நம, ஓம் கீர்வாண சம்சேவ்யாய நம, ஓம் கதா தங்காய நம, ஓம் கதா கிரண்யை நம, ஓம் ரிக்வேத ரூபாய நம, ஓம் நக்த்ராய நம, ஓம் சந்திர ரூபாய நம, ஓம் வலாஹகாய நம, ஓம் தூர்வாசியாமாய நம. ஸ்லோகத்தின் முக்கியத்துவம். இந்த ஸ்லோகம் ஐயப்பனின் பல அம்சங்களை போற்றுகிறது. அவர் ஒரு ஒளி, பாதுகாப்பாளர், புகழ்பெற்றவர், வீரர், வேதங்களின் சாராம்சம், நட்சத்திரம், சந்திரன் மற்றும் துர்வாச முனிவரின் அருளை பெற்றவர் என போற்றப்படுகிறார். சாமியே சரணம் ஐயப்பா. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.